செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் உதயநிதியிடம் 95 நிமிடங்கள் நீடித்த விசாரணை நிறைவு. உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி விடுவிக்கப்பட்ட உதயநிதிக்கு பட்டாசு வெடித்து திமுகவினர் வரவேற்பு. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியிடம் விசாரணை நடத்தும் இடத்தை திடீரென மாற்றிய போலீசார். எஃப்ஐஆர் பதிவான தஞ்சை தெற்கு காவல் நிலையத்தில் திமுகவினர் திரண்டதால் செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை. செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்குள் திமுகவினர் நுழைய முயன்றதால் பதற்றம். பேரிகார்டுகளை தள்ளிவிட்டு உள்ளே செல்ல முயன்றதால் திமுகவினர் போலீசார் இடையே தள்ளுமுள்ளு. உதயநிதி கைதை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுகவினர் போராட்டம். பல இடங்களில் சாலை மறியலில் ஈடுபட்டு முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக முழக்கம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை யார் செய்தாலும் தாவேக் அரசு பார்த்துக் கொண்டிருக்காது. சட்டமன்றத்திற்கு வரக்கூடாது என நினைத்து உதயநிதி அப்படி பேசியிருப்பார் என அமைச்சர் அருண்ராஜ் கருத்து. அசம்பிளி செஷன் இப்போ வரப்போதுன்னு தெரியும். ஒருவேளை பங்கு எடுக்கக்கூடாதுன்னு அவர் தான் திட்டமிட்டு இப்படி பேசினாராங்கிற சந்தேகம் தான் எங்களுக்கு தோணுது. ஏன் இப்படி பேசணும்? இப்போ பொறுப்பேற்ற முறையில் ஏன் அப்படி பேசணும்? அசம்பிளி நடக்க போகுதுன்னு தெரியும். இந்த மாதிரி யாருமே அவரை சப்போர்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஏன் அப்படி அசம்பிளி நடக்கிறதுக்கு முன்னாடி ஏன் அப்படி பேசணும்? அவர் காவிரி பிரச்சனையில் காட்டாத வேகத்தை உதயநிதி கைது நடவடிக்கைக்கு முதலமைச்சர் விஜய் காட்டுவது ஏன்? ஆபாச தாக்குதல் தொடுக்கும் தாவேக்கவினர் மீது எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்காதது ஏன் என சீவான் சரமாரி கேள்வி. அவதூறுகளுக்கு அஞ்சாமல் திமுகவுக்கே பாடம் எடுத்துள்ளார் முதலமைச்சர் விஜய். திமுகவுக்கு எதிர்காலமே இல்லை என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கடும் விமர்சனம். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியின் பேச்சு அநாகரிகத்தின் உச்சமென அமைச்சர் ஷாஜகான் கண்டனம். அநாகரிக பேச்சுக்கள் மூலம் திமுக பின்னடைவை சந்திக்கும் என பேச்சு. மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் நேற்றைய தினம் சேற்றை வாரி இறைத்திருக்கிறார். அநாகரிகத்தினுடைய உச்சமாக மிக இழிவான ஒரு வார்த்தைகளோடு அந்த போராட்டத்தை அவர்கள் நடத்தி முடித்திருக்கிறார்கள். பெண்களை பாலியல் ரீதியாக தவறாக பேசுவது யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பே சண்முகம் பேட்டி. பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழக பட்ஜெட் நாளை தாக்கல். நிதியமைச்சர் மரியவில்சன் தாக்கல் செய்கிறார். தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் தாவேக எம்எல்ஏக்கள் கூட்டம். பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்கப்பட்ட நிலையில் எம்எல்ஏக்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கைது செய்யப்பட்டது தவறு என 58 விழுக்காடு பேர் கருத்து. சத்தியம் டிவியின் ஆன்லைன் சர்வேயில் சரியான நடவடிக்கை என 35 விழுக்காடு பேர் கருத்து பதிவு. நாடாளுமன்றத்தில் வைகோ ஆற்றிய உரை குறித்து புத்தகம் வெளியீட்டு விழா. நாடாளுமன்றத்தில் வைகோ என்ற புத்தகத்தை வெளியிட்டார் ராகுல் காந்தி. RSS-க்கு எதிராக முழங்கியவர் வைகோ. வைகோ புத்தகம் வெளியீட்டு விழாவில் ராகுல் காந்தி பேச்சு. முதலமைச்சர் விஜயை அவதூறாக பேசிய வழக்கில் ஜாமீனில் விடுதலையானார் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன். விஜயின் தாவேக ஆட்சி சர்வாதிகார போக்குடன் உள்ளதாக விமர்சனம். சிறையில் தள்ள வேண்டும், அதனால் சர்வாதிகார போக்குடன் ஆட்சியை நடத்தலாம் என்று நினைக்கிறார்கள். நாங்கள்
பல்வேறு சிறையில் இருந்த தலைவர்களை பற்றியெல்லாம் படித்திருக்கிறோம். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் 8 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட். இடுக்கி, எர்ணாகுளம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு அதிகனமழை எச்சரிக்கை. இடுக்கி, பத்தனம்திட்டா, காசர்கோடு, ஆலப்புழா, வயநாடு ஆகிய 5 மாவட்டங்களில் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கு நாளை விடுமுறை. அதிகனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கையாக விடுமுறை அறிவிப்பு. கரூர் காவிரி ஆற்றில் மூழ்கி 3 பேர் உயிரிழந்த சோகம். 3 உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு. நெல்லை மாவட்டம் விகேபுரம் அருகே இளைஞர் படுகொலை வழக்கில் மேலும் 5 பேர் கைது. கொலை நடந்த 15 மணி நேரத்தில் 6 கொலையாளிகளை கைது செய்தது தனிப்படை. ஓல்வூர் சீனனை முழுவதும் திறக்கப்படுவதற்கான ஒப்பந்தம் நாளை கையெழுத்தாகும். அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் தகவல்.